ஃபிஷ் என்னதுமே முள் இருக்கும், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. நான் சுறா மீன் எடுத்திருக்கேன். இதை ஆவி கட்டி அதோடைய தோல் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முள் இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இப்போ நல்லா கொத்தமல்லியையும் வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் நல்லா சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு முட்டையை அடித்து அதில் பாதி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலையை மிக்சியில் அடிச்சுட்டு அதை இதில் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இது கலந்து கொடுத்ததுக்கப்புறமா சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை மிதமான தீயில் இருக்கக்கூடிய எண்ணெயில் சேர்த்து பொரிய வைக்கலாம். சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே சரியாக வேகாது. இப்போ நம்மளோட எம்மியான ஃபிஷ் பால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.